ஹலோ மக்களே, சண்டே கிரேவிங்ஸ் இருக்குது. பரோட்டா சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னா நாங்கள் எங்கள் ப்ரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்கள் வீடோட பரோட்டா மாஸ்டர் அவன் தான். அவனும் சலிக்காமல் போட்டு தருவான். இப்போ போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, வீட்டில் பரோட்டா பண்ணி ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு. அதான் நாள்லேருந்து அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனும் சரி ஓகே நாளைக்கு போட்டு தரேன்னு சொல்லி சொன்னான். எங்களோட பரோட்டா மாஸ்டரோட ஸ்டைலில் எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் லாங் வீடியோ தான், அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் நாங்கள் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா வீட்டில் பண்ணது இல்லையா, ஸோ வந்து அந்த சாஃப்ட்னஸும் வரணும், ஒரு ப்ரொசீஜர் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். மைதா, அதுக்கப்புறமா பால், முட்டை கூட சேர்க்கல. முட்டை வந்து ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சரி ஓகே முட்டை இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரெசிபியை பார்த்து முட்டை இல்லாமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதனால் அதையே ஃபாலோ பண்ணிட்டோம். சோடா கூட கிடையாது, ஈவன் குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து கொடுக்கலாம். அதனால் மைதா, பால், அதுக்கப்புறமா சால்ட்டு, அப்புறமா எண்ணெய், இவ்வளோ தான் வந்து ஆட் பண்ணணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அந்த சாஃப்ட்னஸ் வரதுக்காக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே காட்டியிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்னஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆயிலை வந்து மேலே தடவி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈரத்துணி போட்டு அதை வந்து ஊற வைக்கணும். ஒரு 20 to 30 மினிட்ஸ். நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ, அதாவது எவ்வளோ இயர்லியாக மாவு பிசைஞ்சு எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பரோட்டா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லுவான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் இதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம். செம்ம சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்படி மாவை பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 உருண்டை தான் வர மாதிரி கையில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அவன் கை கடையில் வச்சு இப்படி அழுத்துறான் இல்லையா, அந்த மாதிரி அழுத்தினோம்னா ஒரு சாஃப்டான பவுல் வந்து நமக்கு வரும். அதை தான் வந்து உருண்டையாக உருட்டணும். நம்ம பாட்டு டேரெக்டாக சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருண்டையாக வந்து ரெடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ப்ரோ பரோட்டா போட நான் வந்து சைடில் சால்னா ரெடி பண்ணேன். இன்றைக்கி வந்து எம்டி சால்னா தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே எம்டி சால்னாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சைடில் சால்னா பண்ணிகிட்ருந்தேன். ஓகே அப்படின்னா சால்னா ரெடியான உடனே சொல்லி நான் வந்து இன்னொரு ஸ்டஃப்டு பரோட்டாவும் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே சார், அதுக்கும் வந்து பிளான் பண்ணியாச்சு. திரும்ப உருண்டை உருட்டினதுக்கப்புறமும் அதையும் ஃபுல்லாக எண்ணெயில் டிப் பண்ணி தனித்தனியாக உருண்டை எடுத்து தனித்தனியாக எண்ணெயில் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் திரும்ப வந்து ஈரத்துணி போட்டு நம்ம மூடி வைக்கணும். அப்போ வந்து இன்னமும் தனித்தனியாக அந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஊற வைக்கும்போது இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி அடிக்கணும். இந்த அடிக்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டு, அதாவது வீட்டில் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சு தேய்ச்சி அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் போட பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டான். ஸோ அதை வந்து எப்படி விரல் பிடிச்சி அடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ் பண்ணி காட்டியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் எந்த பக்கமுமே வந்துட்டு திக்காக இருக்கக்கூடாது லேயரு. எல்லா பக்கமும் இந்தளவுக்கு கீழே தர தெரியுது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கண்ணாடி லேயர் வர அளவுக்கு நல்லா எலாபரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சுருட்டி வைப்பான். இப்போ வந்துட்டு ஒரு சைடு விரலை வந்துட்டு எப்படி பிடிக்கணும், இன்னொரு சைடு விரலை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே காட்டியிருக்கேன். கையில் வந்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எலாபரேட் ஆகிற வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக வந்துட்டு அந்த மாவு ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு அந்த தின் லேயர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பரோட்டா 4 தட்டு தட்டி நல்லா எலாபரேட் பண்ணி விட்டு அந்த மாதிரி சுருட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருவோம். இப்போது சால்னா ரெடி ஆகிட்டதுனால நான் ஸ்டஃப்டு பரோட்டாக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கு லைட்டாக உப்பு, அந்த முட்டைக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா சால்னாலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து அதை ஃபுல்லாக நல்லா அடிச்சு விட்டுக்கிட்டான். இதுக்கு வந்து இந்த ஸ்டஃப்டு பரோட்டாக்கு வந்து ரொம்ப தின் லேயர் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி சப்பாத்தி கல்லே தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த சால்னா மிக்ஸை ஊற்றி அதுக்கப்புறமா அதை கல்லில் போட்டோம். அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, உள்ளேருந்து கொஞ்சம் கூட எதுவுமே வெளியே வரல. நல்ல பேக்கடாக ஒரு நல்ல சாஃப்டான ஸ்டஃப்டு பரோட்டா வந்து ரெடி ஆச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி சுருட்டி வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பரோட்டாவாக எடுத்து கல்லில் போட்டு கொஞ்சம் அந்த ரொம்ப டார்க் ப்ரௌன் வர விட்டுறாமல் திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம். எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டே இருந்தோம். அந்த சாஃப்டாகவும் வந்துச்சு. அதே அளவுக்கு எல்லா பக்கமும் வந்து நல்லா வெந்திருந்துச்சு பரோட்டா. அதுக்கப்புறமா 4 நாளாக சேர்த்து அடித்து எடுத்து போட்டாச்சு. அந்த சால்னாக்கும் இந்த பரோட்டாவுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா வேணும்னு கேட்டிருந்ததுனால அதுவும் ரெடி பண்ணியிருந்தேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.